கேள்கார்த்தி சார், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூட உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. நீங்க போவீங்களா? அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எல்லாமே கூப்பிடுறாங்க, நயினாருக்கு கூப்பிடுறாங்க. அரங்கத்தில் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. இல்லை ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும், அதுங்களோட எதிர்பார்த்து அழைக்கிறது இயல்பு தான். இது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக அழைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு, அது ஒரே நிலைப்பாடு தான். அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அதை எங்கள் கொள்கை அது இல்லை. தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி, கட்சி தலைமையை தேடி, கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க. நாங்கள் முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள், மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள். அதனால் நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக தான் அரசியல் செய்வோம். மக்களோடு சேர்ந்து தான் தேர்தலை சந்திப்போம். அது என் மக்களுக்காக சந்திப்போம். அது தொடர்ச்சியாக 4 முறை முதன்மை தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கோம். வெற்றி தோல்வி, அதை தாண்டி 5வது முறையும் ஒரு கட்சி தனித்து போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அது 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன். 117 பெண்களுக்கு வாய்ப்பு, 117 ஆண்களுக்கு வாய்ப்பு. அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு. பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு. அப்படி நினைக்கிறத செய்வோம். மறுபடியும் சொல்றேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று, நான் எங்கள் தலைவர் மேதகு வே. பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது என்னுடைய கனவு இல்லை, எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையடிச்சது, எங்கள் தலைவர் எங்களுக்கு கையடித்த பெருங்கனவு. 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு, அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்குது. நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்குது, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிடுவியா, இங்கே போயிடுவியா, அந்த கூட்டணி போயிடுவியா, அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல, எனக்கு அதையே பதில சொல்லி திகட்டிருச்சு. அதனால யாரு கூப்பிடல, எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. அது அழைக்கிறாங்க, அதுக்கு நன்றி. அழைக்கிறாங்க, நன்றி. இதை எல்லாரும் தான் அழைப்பாங்க. இது எங்கள் நிலைப்பாடு. இத்தனை ஆண்டு கால நாம் தமிழர் பயணம், ஒரு சட்டமன்ற ஒரு எம்பி இல்லை, கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும். அதெல்லாம் இருக்காது. இப்போ கூட்டணியில் இருக்கிற இத்தனை ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு இருக்குது. திமுக அதிமுக மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய அரசியல் வளருது, எழுச்சி வருது அப்படின்னு இங்கே இல்லை அப்படின்னா, இத்தனை ஆண்டு கழித்து தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது? இந்த நேத்தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்காங்களா? இந்த 4.5 ஆண்டுகளில் ஏன் தமிழில் அரசாணை வரல? ஏன்னா அவன் வளர்றான், அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது. தானே எல்லாம் நீங்கள் பேசுனீங்க, முற்போக்கு பேசுனீங்க, பெரியார் பேசுனீங்க, சமூக சீர்திருத்தம், சமநிலை சமூகம், சாதிய தீண்டாமை ஒழிப்பு, ஏற்றத்தாழ்வுகள் மறுப்பு, எல்லாம் தான் பேசுனீங்க. ஆனாலும் ஆதி தமிழ்குடி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தால் உட்கார நாற்காலி இல்லை. இந்த நூற்றாண்டில் இவ்வளவு அறிவு வளர்ந்த சமூகங்கிறோம். எல்லாம் ஜனம் உள்ளங்கையில் உலகத்தை வச்சு பார்த்துருக்கான். எங்களுக்கு மேல் பகுதியில் கோயிலுக்குள்ளே போய் கும்பிட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை. தனித்தனி சுடுகாடு. இது என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு? செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரே இடம் இல்லை. ஒரே குடியிருப்பு இருக்கு, எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறாங்க.
அதான் செத்தவன பணத்தை புதைக்கி தனித்தனியாக வச்சுக்கிறேன். இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான். ஈழத்தில் இந்த நிலையை மாற்றி காட்டினார். என்ன மேல் பாதியில் என்ன எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் சொல்கிறாரு, உண்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் நம் வணங்குறோம். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும். மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. இது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், வள்ளுவ பெருமகனார், அவ்வை மூதாட்டி, சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க. பாரதி பாடினா, பாரதிதாசன் பாடினா. பயன் என்ன இருக்கு? பயன் என்ன இருக்கு? கோயிலில் ஒன்றா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல. இவ்வளோ பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு போகுது. ஆனால் வெளியில் வந்து பயங்கரமாக முற்போக்குங்குது, சீர்திருத்தம்ங்குது. அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள புத்தகத்தோட போகாமல் கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான். சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல். அப்போ எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாற்றும் நினச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு விழுந்தது எப்படி? கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பார்க்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ள எப்படி வருது? அப்போ கல்வி எதை போதிக்குது? அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி அவனை உருவாக்கியிருக்கு? அந்த துணிவு எப்படி வருது? கத்தி எடுத்துகிட்டு போய் தன்னை வயதொத்த சக மாணவனை வெட்டிடலாங்கிறது எப்படி வருது? எவ்வளவு நடுக்கமும் பயம் வருது பாருங்க. ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாருங்க. எல்லா பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வளாகங்கள்லையும், எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதைப் பொருள் இருக்கு. கஞ்சா, சாக்லேட் விற்கிது, மிட்டாய் விற்கிது. திரவம் அது மட்டும் இல்லை, எல்லா வழியிலையும் போதை இருக்கு. இப்போ இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது. இந்த அரசு அதை பற்றி கவலையும் படுறதில்ல, ஒன்றும் படுறதில்ல. சட்டம் இருக்குது, அதில் ஒழுங்கு இருக்கா? சட்டம் ஒழுங்கா? சட்டம் இருக்குது, அதில் ஒழுங்கு இருக்கா? ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்கிறாங்களா? தம்பி ஆம்ஸ்டாங் கொலையில் 3 பேரை சுட்டு கொன்னீங்களே, ஏன் கொன்னீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லுங்க. ஏன் கொன்னீங்க? 63 பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க, கள்ளச்சாராயங்காய்ச்சி. அவர் திருப்பி 90 நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிறாரு. எந்த துணிவில் காய்ச்சிறாரு? ஒன்றும் செய்யாது. ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது. நீங்கள் செஞ்சிட முடியுமா? அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா? அந்த துணிவு எப்படி வருது? அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன? அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க, காவல்துறை அதிகாரியை, அதாவது மாவட்ட காவல்துறை அதிகாரியை பணியிட மாற்றுவாங்க. அதுதான் எல்லா குற்றங்களும். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க 2 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை என் கட்சி, எங்களுடைய பிள்ளை. அதை 2 பேரை வெட்டியே கொண்டுட்டான். என்ன நடவடிக்கை இருந்தது? அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம், அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம். அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, அதுக்கு எதுவுமே தெரியாது. அரசுக்கு எதுவுமே தெரியாது. பாவம் அந்த அங்கே இருக்க காவல்துறை அதிகாரி, அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே. ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்கிறது எல்லாம் அவங்க தான். இது அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இது என்ன பண்ணு? இதெல்லாம் நான் இல்லை, நீங்கள் இல்லை, இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன். இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டில் ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பிய சாமியை ஒன்றா நின்று கும்பிட முடியல. அவ்வளவு சாதிய தீண்டாமையும் அவ்வளவு ஒரு இது இருக்குது. ஒரு என்னை போல எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை, பசி, உறக்கம், கனவு, கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன், நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? என்னவா இருக்க முடியும்? பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம். நீ நானும் 10 மாதம் தான் தாத்தன் பட்டுக்கொட்ட பாடுறான். எவ்வளவு பேரு இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிறார் புரட்சிப்பாவுல. சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்ற? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போன்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான். ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாடல? அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாரதி. அது இப்படி வந்து நிக்குது.